புது டெல்லி நவம்பர் 13, 2024 ஆன்லைன் மோசடிகளுக்கு பயன்படுத்திய 4,5 லட்சம் வங்கி கணக்குகள் முடக்கம். மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. நைஸ், ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தை நம்ம பாராட்டி ஆகணும். அதே நேரத்தில் நம்ம ஜான் பாஸ்கோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உலக மக்கள் அனைவரும் நம்ம ரத்தத்தின் ரத்தம் தான். குரூப் வேணா மாறுபட்டு இருக்கலாம், பட் மனிதர்கள் 800 கோடி பேர் இருக்கிறார்கள். 800 கோடி பேரும் இந்த மோசமான மோசமான ஸ்கேமிங்கில் எல்லாத்தையும் ஸ்கேமிங். ஆமாம், பல்லு வழுகிறதுலேருந்து மண்டையை வெட்டிக்கிற வரைக்கும் ஸ்கேமிங். இது அழிக்கப்படணும். ஸோ உலகத்தில் உள்ள இப்போது மத்திய அரசாங்கம் மாதிரி உலகத்தில் இருக்கிற 195 நாடுகளும் இதை முன்னிலைப்படுத்தி இதை ஸ்டாப் பண்ணணும். மீனவர்கள் மறியல். இலங்கை சிறையில் தவிக்கும் மீனவர்களை விடுவிக்க வலுவுறுத்தி ராமேஸ்வரத்தில் நேற்று மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடல் நடுவே உள்ள பாம்பன் பாலத்தில் நின்று அவர்கள் மறியலில் ஈடுபட்ட காட்சி. அப்புறம் சென்னை காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலு இழக்கிறது. தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரூபாய் 64.5 கோடியில் 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஓகேங்களா, இதோ பாருங்க, இதுதான். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைந்த நடவடிக்கை. மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ராஞ்சி, ஜார்க்கண்டில் பாஜனதா ஆட்சி அமைத்தால் ஊழல்வாதிகளை தலைகீழாக தொங்க விடுவோம். தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா ஆவேசம். நெல்லை, மாணவர்களிடம் பணம் வசூலித்து ரஜினிகாந்த், விஜய் நடித்த படங்கள் பள்ளிக்கூடங்களில் திரையிட்டதால் பரபரப்பு. புதுடெல்லி, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் கடலோர காற்றாலை மின்சாரத்தை மாநில வலை அமைப்பின் மூலமே பகிர வேண்டும். டெல்லி மாநாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். குன்றத்தூர், திமுக முன்னாள் எம்எல்ஏ மரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். புதுடெல்லி, பாலியல் பலாத்கார வழக்கு நடிகர் சித்திக்கு முன் ஜாமீன் 1 வாரம் நீட்டிப்பு. சேலம், நாயை கொன்று மரத்தில் தொங்கவிட்ட கொடூரம். பிரபஞ்ச அழகியாக இந்திய மாணவி. சென்னை, பணி நியமனத்தின் போது ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து ஏன் விசாரிக்கக்கூடாது? அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி. சென்னை, திமுக அரசின் சாதனைகளை பொறுக்க முடியாமல் எதிர்முகாமில் இருப்பவர்கள் வன்மத்துடன் வதந்திகளை பரப்புகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். ராஞ்சி, ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு முதல் கட்டமாக 43 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். மும்பை, மக்கள் ஒற்றுமையாக இல்லை எனில் இட ஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறித்துவிடும். மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. செங்கல்பட்டு, அச்சரபாக அருகே மின் கம்பங்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து 11ஆம் வகுப்பு மாணவன் சாவு. லிஃப்ட் கேட்டு சென்றபோது பரிதாபம். இந்திய பங்கு சந்தை கடும் சரிவு. சூரியன் உதயமாகும் அதிகாலையா அல்லது அஸ்தமனமாகும் அந்தி மாலையா? இருண்ட வானம். இன்று இருள் சூழ்ந்த வானத்தை பார்த்ததும் நினைக்க தோன்றுகிறது. பட்ட பகலில் மழை மேகங்கள் திரண்டதன் விளைவாக உருவான மாற்றம்தான் இது. இடம் சென்னை திருமங்கலம். எப்படி இருப்பாருங்களா? சாம. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, விஜய் கட்சிக்கு செல்பவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை. சீமான் பரபரப்பு பேட்டி. நீண்ட சேசிஸ் வாகனங்கள் கொடைக்கானலுக்கு செல்ல தடை. சென்னை. பெங்களூர், நவம்பர் 13, 2024 லோக் ஆயுக்தா போலீஸார் சோதனைக்கு பயந்து கழிவறை ஜன்னல் வழியாக ரூபாய் 9 லட்சத்தை வீசிய அதிகாரியாங்க. என்னங்க கொடுமை!
கக்கூஸ் ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுருக்கான். எவ்வளோ? 9 லட்சம் ரூபாயை. ஆ பாருங்கள், அது பெங்களூராக இருந்தா உலகத்தில் எந்த ஊராக இருந்தா கக்கூஸ் வழியாக 9 லட்சம் ரூபாயை ஒரு அதிகாரி தூக்கி போட்டுருக்கான் போலீஸார் சோதனைக்கு பயந்து. இங்கே கோடிக்கணக்கான மக்கள் சோறு இல்லாமல் தவிக்கிறான். அப்பா அம்மாவை வந்து பிள்ளைங்களை நல்லா பார்த்து நல்லா வளங்கடா, அதுங்க எங்கே போகுது, எப்படி அதுங்க வாழ்க்கை என்ன, நாளைக்கு அது வாழ்க்கை என்ன, அன்றைக்கி அது வாழ்க்கை என்ன, அதுக்கு குழந்தைங்க பேர குழந்தைங்க வாழ்க்கை என்னன்னா குவாட்டரையும் பிரியாணியும் குடியும் வாங்கி துண்ணுட்டு இந்த மாதிரி அதிகாரிகளையும் அரசியல்வாதியும் ஆதரிக்கிறான் புறம்போக்கு கழப்பசங்க. மும்பை புகைப்படம் எடுக்க அருகில் வந்தவரை காலால் எட்டி உதைத்த முன்னாள் மத்திய மந்திரி. புகைப்படம் எடுக்க அருகில் வந்தவரை எட்டி உதைக்கும் முன்னாள் மத்திய மந்திரி ராவ் சாஹேப் தன்வே. ஆமாம், எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டானுங்க நம்ம ஊரில். ஃபோட்டோ நோ ஃபோட்டோ நோ ஃபோட்டோ நோ 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 ஃபோட்டோ எடுத்தால் இவன் குடும்பம் கந்தலாம் ஆகிடுமே. ஆமாம், ஃபோட்டோ தாங்க வெறும். பாவம் யாரோ ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டுருக்காரு. நான் உள்ளெல்லாம் போய் படிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியல. ஏங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதா? மூக்கு செளி நாக்கு கீக்கு தொண்டை கிண்டை வயிறு கீரில் கல்லீரல் மண்ணீரில் மண்டை மயிறு எல்லாம் எடுத்து டிஎன்ஏ பார்த்து தான் ஒருத்தவங்க பற்றி சொல்லணுமா? ஊரில் வெங்காயமே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டானுங்க. எடுத்தாதான் அவங்க குட்டு வெளிப்பட்டுடுமே. அவனுங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமே. எங்கேயும் கோயில் ஈழு அங்கே எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டான். ஐநா கால நிலை மாற்ற மாநாடு. அஜர்பைஜான் தலைநகர் பாகுவில் ஐநா தலைமையிலான காலநிலை மாற்ற மாநாடு நடந்தது. இதில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் உள்பட உலக தலைவர்கள் கலந்து கொண்டு குழு படம் எடுத்துக்கொண்டனர். அடுத்து பீஜிங். சீனாவில் கூட்டத்திற்குள் பாய்ந்த கார், 35 பேர் சாவு, விமான சாகச நிகழ்ச்சியின் போது பரிதாபம். அடுத்து போர்ட் பிரின்ஸ். ஓகே, ஹவுதியில் பெரும் கலவரம், அமெரிக்க விமானம் மீது துப்பாக்கி சூடு, 155 பயணிகள் உயிர் தப்பினர். தென் போர்ட் லூயிஸ். மொரிஷியஸ் நாட்டின் புதிய பிரதமர் நவீன் ராம்கூடம். நெக்ஸ்ட் மெக்சிகோவில் மீண்டும் சம்பவம், மதுபான விடுதியில் 6 பேர் சுட்டுக்கொலை. சில்ட்ரன்ஸ். உலக பல மொழிகளை அறிந்தவர்கள் பாவம் செய்வது இல்லை. ஓகே, பார்க்கலாம். டெத் இஸ் ஷூட் ஆல். அனைவருக்கும் மரணம் வருவது நிச்சயம். டெத் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல். அனைத்தின் முடிவு மரணம். டெத் கீப்ஸ் நோ கேலண்டர். மரணத்திற்கு இல்லை நாளும் கோலும். அப்புறம் டெத் பேஸ் ஓல் டெப்ட். மரணம் எல்லா கடனையும் அடைத்துவிடும். அப்புறம் டேஞ்சர் இஸ் நெவர் ஓவர்கம் வித் டேஞ்சர். ஆபத்தால் வெல்ல முடியாது. அப்புறம் டேஞ்சர் இஸ் நெக்ஸ்ட் நேபர் டு செக்யூரிட்டி. ஓகேவா? ஆபத்து பாதுகாப்பின் அயல் வீட்டுக்காரன். அதுக்கப்புறம் பார், டேஞ்சர் கீப்ஸ் அ மென் டிவோட். ஆபத்து மனிதனை பக்திமானாக்கும். இதுதான் உண்மை. ஆமாம். ஆனால் இங்கெல்லாம் திருடுறதுக்கும் கடவுளை கூப்பிட்றான். பக்கத்து வீட்டுக்காரனா அழிக்கிறதுக்கும் கடவுளை கூப்பிட்றான். சொறி வரணுன்றதுக்கும் கடவுளை கூப்பிட்றான். ஓகே, சார் டைம் ஆச்சு. நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஓகே, ஆமாம். என்னால் வந்து சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு காசோ பணமோ இல்லை வேறு ஏதாவது தொழிலோ கீழோ இல்லை இலவசமாக கல்வியோ கிழிவோ எல்லாம் தர முடியாது. காரணம் என்னவென்றால் நான் வந்து ஒரு அன்றாடம் காட்சி தான். நானும் தினம் போனால், வேலைக்கு போனால், சாப்பிட்டா அப்படித்தான் வாழக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறேன். ரைட்டுங்களா? சேம் டைம் நான் எல்லோருமே உழைக்க சொல்கிறேன். புரியுதா? நேற்று பேசக்கூடாது, நாளைக்கு பற்றி பேசக்கூடாது, இன்றைக்கி பற்றி தான் பேசணுன்னா வாட்டு சாப்பாட்டுக்கு வழி இன்றைக்கி தான். ஆமாம், அவன் ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரன் பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பான், 10 பைசா ஈய மாட்டான். கடன் கேட்டுப்பார், அப்போ தெரியும் அவனுங்களை பற்றி. ஸோ ரொம்ப அந்த அவனுங்க பற்றி இவனுங்க பற்றிலாம் பேசாதே. ஏதோ தாத்தா மாதிரி ஏதோ அனுபவசாலிங்க ஏதோ சரித்திரம் பற்றி 1-2 சொன்னால் கேளு. இல்லையா, அதையும் கேட்காத. உன்னை யோசித்துப்பார், உன்னை கவனித்துப்பார், உன்னை யார் என்று ஆராய்ச்சி செய்.